திணறியது தலைநகர் டெல்லி, கதி கலங்கிய பாஜக, கூட்டத்தில் புகுந்த ஆர்எஸ்எஸ். இதுதான் இன்னைக்கு நாடு முழுக்க தேசிய அளவில் ஒரு தலைப்பு செய்தி. பிஜேபிக்கு நிகரா இங்க சிஜேபின்னு ஒரு கட்சி உருவாகி இருக்குது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அதுவும் இது வெறும் ஒரு ஆன்லைன்லயோ ஒரு சோசியல் மீடியாவிலேயோ ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு பிரச்சாரம் மட்டும் இல்ல. இன்னைக்கு பிஜேபியை கதையை முடிக்கிறதுக்காக களத்தில் அவ்வளோ பெரிய போராட்டம். இன்னைக்கு சென்னை மாதிரியான நகரங்களில் எவ்வளோ வெயிலுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். டெல்லியில் வெயில் ரொம்பவே கடுமையாக இருக்கும். வெயிலாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி, டெல்லியில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு 42 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அங்கே வெயில் இருக்கு. காலையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் நேரம் போக போக வெயில் அதிகரிக்க அதிகரிக்க மக்களுடைய கூட்டமும் அந்த இடத்துல அதிகரிச்சது. அபிஜித் தீபங்க் அவர் அமெரிக்காவிலேருந்து இன்னைக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அபிஜித்தை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம். அபிஜித் வைக்கக்கூடிய நியாயமான அந்த கோரிக்கை, தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இங்க வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு மாணவர்களுடைய எதிர்காலமே சீரழிஞ்சு போய் கிடக்கு. பாஜக வந்து நீட் எல்லாத்துக்கும் பாதுகாப்புன்னு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதனால பல மக்களுடைய வாழ்க்கையை, பல மாணவர்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு கேள்விக்குறியாகி போயிருக்கு. அப்போ அதுக்கு நீதி கேட்டு நாங்களும் வரோம்னு சொல்லி பெரிய அளவிலான ஒரு மக்கள் போராட்டம். அந்த போராட்டத்தை அடிச்சு ஒடுக்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஒரு பக்கம் சொல்லி டெல்லியே இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக திணறி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, நம்ம இதுக்கு முன்னாடி அதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தோம். அதாவது உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் ஒரு தீர்ப்பில், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் சொல்லும் போது யதார்த்தமாக சொல்லியிருந்தார். இந்த மாதிரி இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி பசங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமையினர், இவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே இருக்க மாட்டேங்குது, எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போக மாட்டாங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் ஏதாவது நடந்துச்சுன்னா எல்லாரும் பற்றியும் கருத்து தெரிவிக்கிறாங்க. இவங்க வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய கற்பாம்பூச்சி மாதிரி, ஒட்டுண்ணிகள் மாதிரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்க வேலைக்கு போகாத விஷயத்தை பற்றியும் அவங்க சோசியல் மீடியாவில் கேள்வி கேட்கறது சம்பந்தமாகவும் இவங்களை கரப்பான் பூச்சிகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அப்போ அந்த இளைஞர்கள், குறிப்பாக அந்த அபிஜித் தீபங்க் இவர் ஆரம்பித்தார் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்து, எங்களுக்கு வேலை வெட்டிக்கு போகலன்றது எங்களுக்கு இந்த தலையெழுத்தா, நாங்கள் போகாமன்னு ஆசையா, ஆட்சிக்கு வந்தால் 2.5 கோடி பேருக்கு, வருஷத்துக்கு 2.5 கோடி பேருக்கு வேலை தருவோன்னு சொன்னீங்க, எதுவுமே செய்யலை. அப்போ வேலைக்கு போகாது எங்கே குற்றம் மட்டும் இல்லை, ஒரு நாட்டில் ஒரு அநீதி நடக்கும்போது அதை எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஜனநாயக உரிமை எங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னு எந்த கரப்பான் பூச்சின்னு அந்த இளைஞர்களை இழிவுபடுத்தினாங்களோ அந்த பெயரே வச்சு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி. அதாவது இங்கே பிஜேபி அதுக்கு நிகராகவே இங்கே சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க. அது விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 மில்லியன், 2 கோடிக்கும் அதிகமானவர் அந்த பேஜை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து பாஜக அந்த பேஜை முடக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே ஒரு சோஷியல் மீடியாவில் இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கட்சியை, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த கட்சியை ஆரம்பித்த அந்த ஃபவுண்டர் அபிஜித் தீபங்க் அவர் 2 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு. இந்த ஒட்டுமொத்த இந்த பிரச்சனை அவங்க ஆரம்பிச்ச காரணமே நீட் தேர்வில் இங்கே பெரிய அளவிலான மோசடி நடந்துட்டு இருக்கு. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதால பல மாணவர்கள், கிட்டத்தட்ட 22 லட்சம் மாணவர்கள் நீட் எழுதியிருக்கிறாங்க. 22 லட்சம் மாணவர்களோட எதிர்காலம் வீணாக போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சியில் லீக் ஆச்சு. சிபிஎஸ்சியோட பேப்பர் வந்து 2018 பேப்பர் லீக் ஆச்சு. வாட்ஸ்அப்பில் லீக் ஆச்சு. அந்த மாணவரோட எதிர்காலம் கேள்விக்குறியா போச்சு. 10th +2 எழுதக்கூடிய மாணவர்கள் 2018 சிபிஎஸ்சி எக்ஸாமில் பேப்பர் லீக் ஆச்சு, வாட்ஸ்அப்பில் லீக் ஆகிட்டு இருந்தது. திரும்ப 2024 இதே குற்றச்சாட்டு வருது. அந்த 2024 சிபிஎஸ்சி பேப்பர் லீக் ஆச்சுன்னு குற்றச்சாட்டு வரும்போது யாரெல்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களோ, யூடியூப்பில் வீடியோ போடுறாங்களோ, ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்களோ, அவங்களாம் ஆன்லைனில் புகார், சைபர் கிரைம் மூலமா புகார் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட ஒடுக்குமுறைகள் நடந்துட்டு இருந்தது. அப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த முறை நீட்டில் இவ்வளோ பெரிய முறைகேடு, நீட் எக்ஸாமோட பேப்பர் லீக் ஆகுது. அதாவது இந்த வருஷம் மட்டுமே 2026 மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் மாணவர்கள் எழுதுறாங்க. கிட்டத்தட்ட 22,80,000 மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. 551 மையங்களில் தேர்வு எழுதப்படுது. இப்படி எக்ஸாம் எழுதிருக்கக்கூடிய மே 3ஆம் தேதி எக்ஸாம் எழுதப்படுது. மே 7ஆம் தேதி ஆன்லைனில் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இது முன்னவே எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் பரவ ஆரம்பிக்குது. இது எப்படி லீக் ஆச்சு அப்படின்னா, மகாராஷ்டிரா நாசிக்கில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் சென்டர், அந்த நீட் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் சென்டர், அந்த எக்ஸாம் சென்டர்லேருந்து லீக் ஆயிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் பேப்பரை ஒரு போர்ட்டபிள் ஸ்கேன் மூலமா, ஒரு போர்ட்டபிள் ஸ்கேனர் பண்ணி அந்த ஸ்கேனிங் எடுத்து அதை பல கோச்சிங் சென்டர்களுக்கு அது விற்கப்பட்டிருக்குது. அது விற்கப்பட்ட ஒரு கோச்சிங் சென்டர் ராஜஸ்தான். ஏன்னா இன்றைக்கி ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் தான் கோச்சிங் சென்டரோட ஹப்பு. அந்த ஒட்டுமொத்த கோச்சிங் சென்டர் அங்கே போய் படித்தா பிள்ளைங்க பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான பணத்தை கொட்டக்கூடிய ஒரு இடம். அப்போ இந்த ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டரில் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் விற்கப்பட்டு அந்த இடங்கள்ல தான் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்தது. அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டுமே 5 லட்ச ரூபாய் கைமாறி இருக்கு. ஒரு கொஸ்டின் பேப்பரோட ரேட் 5 லட்ச ரூபா. அந்த அளவுக்கு கைமாற்றப்பட்டு
அதுக்கப்புறம் மே 7ஆம் தேதி அந்த கொஸ்டின் பேப்பர் உண்மையாலே லீக் ஆயிருச்சு, டெலிகிராம் மாதிரியான இடங்கள்ல லீக் பண்ணியிருக்காங்க, இது விற்கப்பட்டிருக்கு, மோசடி நடந்திருக்கு அப்படின்னு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு பிறகு கடைசியில் அந்த பேப்பர் லீக் ஆன அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு பார்க்கும்போது ஒட்டு மொத்தத்தில் நீட் தேர்வில் 140 கேள்விகள், 140ல் 135 கொஸ்டின்ஸு சிமிலராகவே இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய 135 கொஸ்டின் அதில் மேட்ச் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சோன்னே அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை நாடு முழுக்க ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு சார்பில் வந்து ஒரு விளக்கம் வேற சொன்னாங்க. இது நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறோம், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறோம், இங்கே சிபிஐ யாரோட கையில் இருக்குன்னு நல்லா தெரியும், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிக்கை கொடுத்துட்டு ஜூன் 21ஆம் தேதி ரீ எக்ஸாம் நடக்கும், மறுதேர்வு நடக்கும். அந்த மறுதேர்வுக்கு அப்பயே கேள்வி கேட்டாங்க, ஏங்க ரீ எக்ஸாம்ன்றீங்க, ஏற்கனவே கொட்டி கொடுத்த காசு என்னங்க ஆகுது, இப்போ திரும்ப நாங்கள் காசு எப்படி செலவு பண்ணுறது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் எக்ஸாம் எழுதுறோம், இந்த செலவுலாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நீங்கள் திரும்பலாம் பணம் கட்ட தேவையில்ல, ஏற்கனவே கட்டின பணம் அது போதும், நீங்கள் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதும், அப்படி எப்படி ஏதேதோ சாக்கு போக்குகள் சொல்லி ஒரு தேர்வை கூட இவங்களால் பாதுகாக்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு நாட்டோட நிலைமை இருக்குது. 22 லட்சம் மாணவர்களோட எதிர்காலம், தேர்தலை தான் முறையாக நடத்த முடியல, தேர்தல் பத்திரம்னு ஒரு பிரச்சனை வந்தது, அந்த தேர்தல் பத்திரம் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தில் தலையிட்டதுக்கு பிறகுதான் தேர்தல் பத்திரம் மூலமா பாஜகவுக்கு எவ்வளோ நன்கொடை போச்சு, இந்தியாவிலே அதிக அளவில் தேர்தல் பத்திரம் மூலமா நன்கொடை வாங்கின கட்சி பாஜக, மாட்டு இறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய கம்பெனிகள்லாம் பாஜக தேர்தல் நன்கொடை வாங்கினாங்க, ஆனால் செய்யக்கூடிய அரசியல் மாட்டுக்கறிக்கு எதிரான அரசியல் செய்கிறது, இப்படி எல்லாம் தேர்தலில் எப்படி நடந்ததோ இன்னைக்கு வரைக்கும் இவிஎம் மிஷினில் பல வகையான குளறுபடிகள் சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது கூட ஒரு தேர்தல் விஷயத்தையுமே இவங்களால முறையாக கையாள முடியும்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு தேர்வுடைய ஒரு நிலைமை, மாணவர்கள் எழுதக்கூடிய எக்ஸாம், அந்த மாணவருடைய எதிர்காலம், இதை கூட இவங்களால முறையாக கையாள முடியாத ஒரு நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை, இப்போ என்டிஏ இந்த தேர்வு நடத்தக்கூடிய ஒட்டுமொத்த தேசிய அளவில் தேர்வு நடத்தக்கூடிய இந்த என்டிஏவில் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது. இதை ஒட்டுமொத்தத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இவர் தான் இதுக்கு முழு காரணம், இவர் பதவி விலகணும் அப்படின்னு இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு குரல் எழுந்தது. அந்த குரலை எல்லாத்தையுமே ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு குரலாக தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த குரலை எழ ஆரம்பிச்சது. இந்த தர்மேந்திர பிரதான் யார் தெரியும்ல, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை முறையாக கொடுக்காத ஒரு அமைச்சர். சமக்கர சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2400 கோடி ரூபாய் நிதி, அந்த 2400 கோடி நிதியை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கிறோம். எப்போ நீங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஒத்துக்கிறீங்களோ, பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கிறீங்களோ, அந்த திட்டத்தில் கையெழுத்து போடுறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு 2400 கோடி ரூபாய் நிதியை கொடுக்க முடியும்னு சொல்லி நமக்கு ஒரு டிமாண்டு காட்டினார் தெரியுமா, அந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தான் இந்த தர்மேந்திர பிரதான். இவர் தான் இன்னைக்கு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க மாணவர்கள் பெரிய அளவிலான ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவங்க எடுத்து வச்ச முதல் கோரிக்கை இதுதான், நீட் எக்ஸாமில் எவ்வளோ பெரிய முறைகேடு நடக்குது, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். அது இல்லாமல் அவங்க சின்ன கோரிக்கைகளும் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய யாருமே அவங்க ஓய்வு பெற்ற பிறகு எந்த ஒரு பதவியும் வகிக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நீதிபதியாக இருக்கிறாங்க, பாஜகவுக்கு சார்பான தீர்ப்புகள் வழங்கப்படுது, அதுக்கு பிறகு அவங்க பல மாநிலங்களோட ஆளுநராகவும் மாநிலங்களவை எம்பியாகவும் உள்ள வராங்க இல்லையா, இது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நீதிபதியாக இருக்கிறவங்க நீதிபதி முடிஞ்சோன்னா வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறணும், அதுக்கடுத்து எந்த ஒரு பதவியிலும் அவங்க அமரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இது மாதிரி பல. அப்புறம் தேர்தலில் எலெக்ஷனில் ஏதாவது முறைகேடு நடந்துச்சுன்னா அந்த தேர்தல் ஆணையரை வந்து யுஏபிஏ சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யணும், ஊப்பா சட்டத்தில் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட விஷயங்கள் வச்சாங்க. ஆனால் அவங்க மெயினாக முன்வைக்கக்கூடிய டார்கெட் இந்த நீட் எக்ஸாம் தான். நீட் எக்ஸாமில் எவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு சொல்லும் போது அந்த இத்தனை நாளாக அவர் வந்து அமெரிக்காவில் தான் இருந்தார். அபிஜித் தீபங்கு அமெரிக்காவில் இருந்து தான் இந்த சிஜேபின்ற கட்சியை ரன் பண்ணிட்டு இருந்தார். அவர் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு கொடுத்து, நான் இந்தியாவுக்கு வரேன், இந்தியாவில் வந்து ஒரு போராட்டத்தை நடத்தலான் இருக்கிறேன். குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் மைதானம், டெல்லியில் எந்த ஒரு போராட்டம் நடத்துறதா இருந்தாலும் ஜந்தர் மந்தர் மைதானம்ன்றது ரொம்ப பிரபலமான ஒரு இடம். அந்த இடத்துக்கு வரேன்னு தெரிஞ்சோடனே பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பு கூட ஆரம்பிச்சது. இப்போ இந்த இடத்துல அபிஜித் இந்த இடத்துல வராரு அப்படின்னாலே அபிஜித்தை கைது செய்யலாம், அவர் மேலே இல்லாத பொல்லாத வழக்குகள் போடலாம், அவர் ஃபேமிலி ஏதாவது டார்கெட் பண்ணப்படலாம். ஏன்னா அதுக்காக தான் 2 நாள் முன்னாடியே வந்த நியூஸ் என்னன்னா, அவர் ஃபேமிலியே வேற எங்கேயோ ஒரு உறவினர் வீட்டுக்கு எங்கன்னு தெரியாத இடத்துக்கு அவர் சேஃபாக கொண்டு போயிட்டார் அப்படின்ற ஒரு செய்திகளுமே வந்தது. இப்போ வரக்கூடிய அபிஜித்துக்கு என்ன பாதுகாப்பு, அவர் வேற ஏதாவது கேஸ்ன்னு சொல்லி கைது பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட செய்திகள் சொல்லப்பட்ட நேரத்தில் சொன்ன மாதிரியே டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. அமெரிக்காவில் வந்து இறங்கும் போதே அபிஜித்தை பார்க்கறதுக்கு பெரிய அளவிலான ஒரு மக்கள் கூட்டம். என்னடா ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஆரம்பிச்சது இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்குது அப்படின்னு இவர் எப்படி, ஏன்னா இவர் 2 நாள் முன்னாடி வரேன்னு சொன்னார் இல்லையா, வரேன்னு சொல்லி அவர் அறிவிப்பு கொடுக்கும்போது, அவங்களுடைய கட்சியோடைய சார்பில் அறிவிப்பு கொடுக்கும்போது, என் விதியை அரசியலமைப்பின் கையில் ஒப்படைக்கிறேன், கான்ஸ்டியூஷன் கையில் என்னோட விதியை நான் ஒப்படைச்சிடுறேன், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பாஜகவை எதிர்த்து பேசிட்டு வரும்போது என்னவெல்லாம் நடக்குன்னு தெரியலாம், என் விதி எதுவோ நான் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சாசன கையில் என்னோட விதியை நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் பீம் அப்படின்ற ஒரு வார்த்தை.
இவர் ஆரம்பத்துல இருந்து கையில் எடுத்தது எல்லாமே அம்பேத்கர் தான். ஜெய்பீம்ன்ற ஒரு கோஷத்தை கையில் எடுத்து தான் வந்தாரு. இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கும் போதுமே தன்னோட கையில கான்ஸ்டியூஷன் புத்தகம், அரசியலமைப்பு சாசன புத்தகம், அதுல அம்பேத்கருடைய போட்டோ இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை கையில் எடுத்துட்டு ஜெய் பீம் அப்படின்ற முழக்கத்தோட தான் வந்தாரு. அவரை வரவேற்கக்கூடிய அவங்க கட்சியோட தொண்டர்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவரை வரவேற்கும் போது ஜெய் பீம் அந்த வாசகங்கள் சொல்லி தான் வரவேற்றாங்க. இவருமே அங்க பத்திரிகையாளரை சந்திக்கும் போது, நான் போராட்டத்தில் எல்லா விஷயத்தையுமே போராட்ட காலத்துல சொல்றேன், ஆனா தர்மேந்திர பிரதான் பதவி விலகி ஆகணும், இதுதான் எங்களோட ஒரே முக்கிய கோரிக்கை இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு அவர் அங்க வந்துட்டாரு. போராட்ட களத்துல போய் பார்த்தோம்னா கடுமையான கூட்டம். மக்கள் எங்க இருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல. வெயில் ஏற ஏற மக்கள் கூட்டம் வருது. பொதுவாகவே எந்த ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்தா வெயில் ஏற கூட்டம் குறையும். இங்க டெல்லியில கூட்டம் ஏறிக்கிட்டே போகுது. அந்த அளவுக்கு மக்கள் இங்க கொந்தளிப்புல இருக்காங்கன்ற நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதாவது பொதுமக்கள் மட்டுமில்ல, அதாவது மாணவர்கள் வந்து போராட்டம் செய்றாங்க, ஏன்னா மாணவன் பாதிக்கப்படுறான். மாணவர்களுடைய பெற்றோர்கள் போராட்டத்தை கலந்துக்கிறாங்க, ஏன்னா அவங்க பணத்தை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமக்களுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கு. அங்க பார்த்து பல மாநிலங்களும் வரதை பார்க்க முடிஞ்சது. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இந்த போராட்டத்தை வந்து கலந்துக்கிறாங்க. பீகார்ல இருந்து வந்து இந்த போராட்டத்தை கலந்துகளை பார்க்க முடிஞ்சது. உத்தரப்பிரதேசல இருந்து இந்த போராட்டத்தை கலந்துக்கிட்ட எத்தனை பேர் வந்தவங்க எல்லாருமே, ஒரு சிலர் நாங்கள் அபிஜித்தை பார்க்கறதுக்காக வந்தோம், இன்னொரு சிலர் எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா, ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடாதா அப்படின்னு சொல்லி அந்த நல்லது அபிஜித் மூலமா நடக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா பாருங்க, அவங்க மாற்றம்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையோ, எங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துடும் சொல்றதையோ கண்மூடித்தனமா அவங்க சொல்லலை. இங்கே விஜய் எங்களுக்கு மாற்றம் கொடுத்துருவாரு, விஜய் எங்களை ஏதாவது நல்லது செஞ்சிருவாருன்னு சொல்லி வெறும் சினிமா மமதை வச்சு சொன்னாங்கல்ல, அப்படி கண்மூடித்தனமா சொல்லலை. அவர் போஸ்டன் யூனிவர்சிட்டியில் படித்தவர், அங்கே பெரிய அளவிலான நல்ல உயர்கல்வி படிச்சுட்டு அரசியல் சம்பந்தமான எல்லா புரிதல் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மியில் பணியாற்றிய அனுபவம் இருக்கு. அப்போ இப்படி நல்ல ஒரு அரசியல் நாலேஜ், ஒரு கல்வி அறிவு இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு ஒரு நீட் எக்ஸாம் மாதிரியான முக்கியமான மைய பிரச்சனையை வச்சு பாஜக எதிர்த்து களத்தில் இறங்கி இருக்கிறாரு. அப்போ இவர் எங்களை வழி நடத்துறதுக்கு சரியான ஒரு நபர் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தேர்வு சரியானது. அவர் வச்ச கோரிக்கையாகட்டும், அவருக்கு முன்வைக்கக்கூடிய எல்லா வாசகங்களாக இருக்கட்டும், எல்லாமே சரியான தேர்வோட அங்கே களத்தில் இறங்குறாரு. அவருக்கு பின்னாடி மக்கள் போறாங்க. அப்போ பாஜக மூலமா இதை நடக்கும்னு பார்த்தோம், பாஜகவால் இங்கே எதுவுமே நடக்கல. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், மக்கள் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏதாவது எங்களுக்கு செய்யணும் பார்த்தா காங்கிரஸால இங்கே எதுவுமே நடக்கல. காங்கிரஸுடைய ஆட்சியிலுமே வினாத்தாள் கசிவு ஏற்படதா செஞ்சது. அப்போ இப்படி இருக்கும்போது எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நபர் யாரா இருக்காருன்னு நான் பார்த்தோம். அப்படிதான் இன்னைக்கு நாங்கள் அபிஜித்தை பார்த்து வந்திருக்கிறோம். அபிஜித் இதை வந்து ஒரு இயக்கமாக கட்டமைக்கணும், சிறந்த முறையில் கொண்டு போகணும்னு சொல்லி அங்கே வந்திருந்த மாணவர்கள், அவருடைய பெற்றோர்கள் எல்லாமே இந்த விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் ஒரு போர்டு வச்சிருக்கிறது பார்க்க முடியுது. ஒரு பொண்ணு ஒருத்தவங்க கையில் ஒரு போர்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த போர்டில் அவங்க எழுதியிருந்த வாசம், அவர் ஃபியூச்சர் இஸ் லீக்டு, என்னுடைய எதிர்காலம் லீக் ஆகி போச்சு, எங்கள் ஃபியூச்சரே இங்கே லீக் ஆகி போய் கிடக்குது. தேர் ஃபியூச்சர் இஸ் செக்யூர்டு, ஆனால் அவங்களுடைய ஃபியூச்சர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. எங்களுடைய எதிர்காலம், உங்களை நம்பி நீங்கள் நீட் எக்ஸாம் ஒன்று கொண்டு வரீங்க, பாதுகாப்பாக இருக்குன்னு நம்பி நாங்கள் படிக்க போகிறோம், ஆனால் எங்கள் எதிர்காலம் இன்னைக்கு லீக் ஆகி போச்சு, எங்கள் எதிர்காலம் நாசமாகி போச்சு. ஆனால் உங்கள் எதிர்காலம் சேஃபாக தானே இருக்குது. பாஜக இதுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையே. நியாயமாக பார்த்தா கல்வித்துறை அமைச்சர் என்ன ராஜினாமா செய்ய வச்சிருக்கணுமே. ஆனால் பாஜக எதுவுமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு அந்த போராட்டத்தில் வரவங்க சிபிஐ கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இருந்து அங்கே மாணவர்கள் போராட்டம் பண்ணும்போது அங்கே சில RSS குண்டர்கள் உள்ள போந்து சிபிஎம் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்தது. இதுக்கு முன்னாடி இதே டெல்லியில் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணும்போது அங்கே எப்படி RSS பஜ்ரங் தள் குண்டர்கள் இஸ்லாமியர்கள் மேலே தாக்குதல் நடத்துறாங்களோ அதே மாதிரி ஒரு தாக்குதல் சம்பவம் இங்கே நடக்குது. அப்போ இவங்களுக்கு எதிராக யாருமே போராட்டமே பண்ணிடக்கூடாதுன்றதுல பாஜக எப்போவுமே கண்ணு கருத்துமா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பிரிட்ஜ் பூஷன், இங்கே நம்ம நாட்டுக்கு தங்க பதக்கம் வாங்கி கொடுத்த தங்க மங்கைகள், ஒலிம்பிக் மாதிரியான பதக்கம் வாங்கி கொடுத்த மங்கைகள் போராட்டம் பண்ணாங்க. பிரிட்ஜ் பூஷன் பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு, பாலியல் ரீதியான அத்துமீறல் செஞ்சாரு, அவரை கைது செய்யணும்னு சொல்லும் போது கடைசி வரைக்கும் அவர் பாஜக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அவரை கைதோ எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. கடைசியில் வர வழி இல்லாமல் அவரை நாடாளுமன்ற தேர்தல் நிற்க வைக்க முடியாதுன்றதுக்காக அவர் மகனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. இதுதான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்துட்டாலும் கைது செஞ்சாலோ அது நம்ம கட்சிக்கு கெட்ட பேரு, நம்ம ஒரு டவுன் கீழே இறங்கிடுவோம், நம்ம அடி வாங்கினோமே தெரிஞ்சிடுமே அப்படிங்கிறதுக்காக பாஜக அதை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு தர்மேந்திர பிரதானை கைது செய்யணும்னு சொல்லி இவ்வளோ பெரிய போராட்டம் வைக்கும் போதும் அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால தான் மாணவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, என்னோட எதிர்காலம் லீக் ஆகி போயிருக்கு, ஆனால் அவங்களோட எதிர்காலம் செக்யூராக தானே இருக்கு, அவங்களோட எதிர்காலம் பாதுகாப்பாக தானே இருக்கு, இந்த கோரிக்கை அங்கே முன் வைக்கிறாங்க. அதே மாதிரி சில மாணவர்கள் இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்த காலம்ன்றதால ஐபிஎல்னு ஒரு போர்டு ஒன்று பிடிக்கிறாங்க. அந்த ஐபிஎலுக்கு அவங்க சொல்றது என்னன்னா இந்தியன் பேப்பர் லீக், இந்தியன் பிரீமியர் லீக் தான் ஐபிஎலுக்கான அர்த்தம். ஆனால் இந்த மாணவர்கள் சொல்றது என்னன்னா இந்தியன் பேப்பர் லீக் அப்படின்றாங்க. இந்தியன் பேப்பர் இங்கே ஃபுல்லாக லீக் ஆகி போய் கிடக்குது இந்தியாவில், இந்த அளவுக்கு இந்தியாவோட நிலைமை இந்த அளவுக்கு ஆகி போயிருக்கு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக அபிஜித் தீபங்க் மாதிரியான நபர்கள் அங்கே போராட்ட களத்தில் பேசும்போது அவங்க சில வாசகங்கள் சொல்லும் போது சொன்னதுன்னா 10-12 வருஷமா இந்த பாஜக அரசு வெறும் இந்து முஸ்லீம் பிரச்சனையை வச்சு மட்டுமே அரசியல் செய்கிறாங்க,
நாட்டை முன்னேற்றதுக்கு என்ன வழி, கல்வி ரீதியாக மாணவர்களை கொண்டு போறதுக்கு என்ன வழி, மாணவர்களுடைய கல்வி வழிகாட்டல் என்ன செய்யணும், இதை பத்தி எந்த ஒரு திட்டமிடலுமே இல்லாம வெறும் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இதை மட்டுமே வச்சு அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவான கருத்துக்கள் அந்த இடத்துல வச்சு அவங்க பேசினாங்க. எந்த அளவுக்கு அவங்களோட தெளிவு, எனக்கு உண்மையாவே நான் இது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு கட்சின்னு நினைச்சேன். ஆனா எங்களோட தெளிவு இன்னைக்கு உண்மையா பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா இது மாதிரி யாராவது ஒரு புரட்சி பேசியோ ஒரு 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 போராட்ட காலத்தில் வந்துட்டாலோ அவனை முத்திரை குத்துவாங்க, இவன் கிறிஸ்தவ கைக்கூலி, இவன் இஸ்லாமிய கைக்கூலி அப்படின்னு சொல்லி முத்திரை கத்துவாங்க. அப்போ இவன் வந்து தேசத்துக்கு எதிரானவன், இவனுக்கு தேசபக்தி இல்லை அப்படின்ற சில வாசகங்கள் பாஜக கட்டமைப்பாங்க. இந்த அபிஜித் தீபங்க் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அங்கே என்ன செஞ்சார்னா, பாரத் மாதா கி ஜெய், ஜெய் பீம், இந்த 2 கோஷங்களை முன் வச்சாரு. பாரத் மாதா கி ஜெய்னு வச்சுட்டாலே சங்கிகளால் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, அவன் தேசத்துக்கு எதிரானவன் அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுடைய தேசபக்திங்கிறது பாரத் மாதா கி ஜெய் தான். அப்போ இவங்க பாரத் மாதா கி ஜெய்னு சொல்லி கோஷம் போட்டதால சங்கிகளுடைய ஒட்டுமொத்த அவதூறுகளுமே அங்கே லாக் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து அவனால் உடனே செய்ய முடியாது. ஆனால் வெறும் நாங்கள் பாரத் மாதா கி ஜெய் சொல்ற கூட்டம் இல்லை, ஜெய் பீம், அம்பேத்கர் வழியில் நடக்கக்கூடிய கூட்டம், கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஜெய் பீம் அப்படின்ற அந்த அம்பேத்கருடைய தத்துவத்துக்கு அவ்வளோ பெரிய முன்னுரிமை கொடுத்து அந்த கூட்டத்தை அங்கே முன்னெடுத்தாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டம், எந்த ஒரு பிரச்சனையுமே கலவரங்கள் எதுவுமே இல்லாமல் மாணவர்கள் முன்னெடுத்த, எந்த ஒரு அரசியல் சார்பு இல்லாத மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டம் நடந்தது. ஆர்எஸ்எஸ் உள்ள பூந்து என்னென்ன பண்ண பார்த்தாங்க. ஆனால் அப்பயுமே மாணவர்கள் எப்படி நம்ம சென்னையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாணவர்களால் முன்னெடுத்த போராட்டம் சிறப்பாக நடந்ததோ அந்த மாதிரி டெல்லியிலுமே நல்ல முறையில் அந்த போராட்டம் நடந்தது. மாணவர்கள் இதை விடுற மாதிரி இல்லை, இன்னும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போனோம். இப்போ இந்த சிஜேபி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இது இன்னும் ஒரு கட்சியாக அணுகணும், கட்சி அணையான காங்கிரஸ் மூலிமா இங்கே எந்த ஒரு மாற்றமும் நடப்புறதில்ல. இருக்கக்கூடிய நம்பி வைக்கிறவங்களே காங்கிரஸ் துரோகம் செஞ்சு தான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸால் இனி எதுவும் நடக்காது. இனி நம்மளை தான் ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு அது கட்சியாக உருவாகி ஒரு மக்கள் புரட்சி தான் உருவாகணும், ஒரு ஜென்சி புரட்சி. அதாவது நேபாளில் ஸ்ரீலங்காலலாம் அது வன்முறையாக போச்சு இல்லையா, நம்ம வன்முறையாக போகாமல் நம்ம கல்வி சார்ந்து ஒரு அரசியல் அணுகுமுறை சார்ந்து நம்மளுடைய அடுத்த கட்ட முயற்சியை நம்ம கொண்டெடுப்போம், இந்த ஜென்சி புரட்சி என்னன்றதை நம்ம காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான அணுகுமுறை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது இங்கே ஜென்சின்ற வார்த்தை ஒரு சினிமா மோகத்துக்கு மட்டுமே, ஒரு மாற்றம்ன்ற வார்த்தை சினிமா மோகத்துக்கு மட்டுமே, வெறும் சினிமா மோகத்துக்கு மட்டும் சொல்லும் போது இன்னைக்கு டெல்லியில் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டங்கிறது ஜென்சின்ற வார்த்தையாக இருக்கட்டும், மாற்றம் என்னும் வார்த்தையாக இருக்கட்டும், இதெல்லாம் அறிவு சார்ந்து கல்வி சார்ந்து இயங்குது. அப்போ பாஜகவுக்கு நிகராக ஒரு நல்ல ஒரு அடுத்த தலைமுறை ஒன்று உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது உள்ளபடியே அங்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுக்கடுத்து இது எந்த கட்டத்துக்கு போவோம், தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வைப்பாங்களா, இல்லை பாஜக அபிஜித் தீபங்க் மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குவாங்களா, என்னென்ன நடக்குன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.